வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சரணின் சேவிங் சீக்ரெட். இன்றைக்கி நம்ம 50,000 ரூபாய் சிட்டு டீட்டெயில்ஸ், ஃபிக்ஸட் சிட்டு டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் சிட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இதில் எப்படி அப்படின்னா மொத்தம் 10 பேர் 10 மாதம் இதில் சேருவாங்க. அந்த 10 மாதத்தில் இப்போ ஒரு நபர் எனக்கு 6வது சீட்டு வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு நபர் எனக்கு 8வது சீட்டு வேணும், இன்னொரு நபர் எனக்கு மொதல் சீட்டு வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் ஃபிக்ஸட் சீட்டு. இதில் நம்ம கட்டுற அமௌண்ட்டும் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும், நம்ம இந்த மந்தில் இந்த அமௌண்ட்டு தான் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஃபஸ்ட்டு சிட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். சிட்டு அப்படின்றது என்னென்னா, நம்மளாக ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட நம்மளோட பணத்தை மாதம் மாதம் கொடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது தான். நம்ம கரெக்டாக அவங்கள்ட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களும் நம்மளோட அமௌண்ட்டை ரிட்டன் நம்மளுக்கு கொடுக்கணும். அதனால் நம்ம கரெக்டாக நம்பிக்கையான ஆள்கிட்ட மட்டும்தான் இந்த சிட்டு சேரணும். தெரியாதவங்கள்ட்ட சேர்ந்துட்டு நம்ம அமௌண்ட்டை நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது ஸ்டார்டிங் இந்த 50,000 ரூபாய் சிட்டு எதில் ஆரம்பிக்குதுன்னா 3,750 ரூபாயில் ஆரம்பிக்குது. செகண்ட் சிட்டு கம்பெனி சிட்டு, அடுத்து 3,850, 3,950, 4,050 அப்படின்னு 100 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 7வது சிட்டுக்கு மேலே 122 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டாக நம்ம 10வது சிட்டு எவ்வளோவில் கட்டி முடிப்போம்னா 5,000 ரூபாயில் கட்டி முடிப்போம். 5,000 ரூபாய் 10வது சீட்டு நம்ம எவ்வளோ எடுப்போம் அப்படின்னா 48,000 ரூபாய் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 48,000 ரூபாய் 10வது சீட்டு நம்ம எடுப்போம். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு சீட்டு எவ்வளோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,750 ரூபா கட்டுறவங்க 35,500 ரூபாய் எடுப்பாங்க. இதில் கம்பெனிக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் 3,750 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா 37,500 ரூபாய் கிடைக்கும். அதில் யார் சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க 2,000 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு மீதி உள்ள 35,500 ரூபாயை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்மளுக்கு இதில் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம மொத்தம் இதில் 43,000 ரூபாய்க்கு மேலே கட்டுவோம். 8வது சீட்டுக்கு மேலே நம்மளுக்கு விழுகிறது 43,740 ரூபாய். 8, 9, 10 இந்த 3 சீட்டுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபமாக இருக்கும். நம்ம சிட்டு சேர்றது அப்படின்றது இப்போ டக்குன்னு நம்ம யார்ட்டையாவது போய் ஒரு 30,000 40,000 கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு 2%லேருந்து 3% இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் நம்ம சிட்டு சேர்றோம் அப்படின்னா நம்ம மந்த் ஒரு சேவிங்ஸ் மாதிரி சேர்ந்துக்கிறோம். நம்மளுக்கு எந்த சிட்டு தேவை அப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம முன்கூட்டியே அவங்கள்ட்ட இப்போ ஒரு எமர்ஜென்சி நீங்கள் இந்த சிட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கான லாபம். மேக்ஸிமம் 8வது சீட்டுக்கு மேலே எடுங்க. அதே மாதிரி இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லைனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ போட்டு வைங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2வது சீட்டு 5,000 ரூபாய் நம்ம எல்லாருமே போடுவோம். அவங்க 50,000 ரூபாய் எடுத்துப்பாங்க. ப்ளஸ் என்னென்னா ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு 2,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ 10 மாதத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5×2 20, அவங்களுக்கு 20,000 ரூபாய் 10 மாதத்துக்கு லாபம் கிடைக்கிது. இதை லாபமாகவும் வச்சுக்கலாம். இல்லைனாலும் அவங்க 10 பேர்கிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதை பிரித்து கொடுக்குறதுன்றது சின்ன வேலை கிடையாது. அதை அவங்க ப்ராப்பராக பண்ணுறதுனால அவங்களுக்கான ஊதியமாகவும் அவங்க வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வேறு எந்த ஒர்க்குமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் நம்பிக்கையான ஆள் போடுறவங்களா இருந்தாலும் சீட்டு பிடிக்கிறாங்க 2 சைடுமே நம்மளுக்கு லாபம் இருக்குது. மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். ஒரு நல்ல நம்ம பிடிச்சிட்டா போதும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.